தினமொரு வசனம். கொலோசையர் 2வது அதிகாரம் வசனம் 23. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. இந்நாட்களில் தேவனை ஆராதிப்பதில் பலர் அதிக கவனம் செலுத்துகின்றனர். ஆனால் தங்களின் பொல்லாத இருதயத்தின் மோசமான கிரியைகளை அழிக்க வந்த ஆண்டவரை இருதயத்தில் செயல்பட அனுமதிக்கவில்லை. அவர்கள் தேவனால் தாங்கள் மாற்றப்பட்டு இருதயத்தில் தூய்மையுள்ளவர்களாக மாற வேண்டியதன் அவசியத்தை உணரவில்லை. குறிப்பிட்ட ஒரு சிற்றூரில் ஜனங்கள் ஒருவிதமான நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். பல மருத்துவர்கள் அந்த ஊரில் இருந்தும் அவர்களின் நோயை குணமாக்க முடியவில்லை. இதனை கேள்விப்பட்ட ஒரு வெளியூர் மருத்துவர் அதற்குரிய சிகிச்சையை கண்டுபிடித்தார். அதற்காக ஒரு நாளை ஒதுக்கி அந்த ஊருக்கு வந்தார். தங்களின் நோயை குணப்படுத்த ஒரு வெளியூர் பிரபல மருத்துவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டனர் அந்த சிற்றூர் மக்கள். உடனே மகிழ்ச்சியோடு அந்த நல்ல மருத்துவரை தங்கள் ஊரில் நன்கு கனப்படுத்த விரும்பினர். எனவே அவரை குதிரையில் உட்கார வைத்து பலவித வரவேற்பு நிகழ்ச்சிகளை நடத்தி நாள் முழுவதும் அவரை கனப்படுத்துவதிலேயே நேரங்களை செலவிட்டனர். மாலையானதும் அந்த மருத்துவர் திரும்பி போய்விட்டார். மரியாதை கொடுப்பதில் தீவிரமாயிருந்த அந்த ஜனங்கள் தங்களின் நோயை குணப்படுத்துவதற்கு மருத்துவரை அனுமதிக்கவில்லை. இந்த ஜனங்களைப் போலவே ஏராளமான கிறிஸ்தவர்களும் உள்ளனர். பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்த இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கின்றனர். ஆண்டவர் மனுக்குல ரட்சிப்பிற்காக செய்த தியாகத்தை எண்ணி நன்றியோடு ஆராதனை செய்கின்றனர். பல்வேறு விதமான வழிபாடுகளால் அவருக்கு கனத்தையும் மகிமையையும் செலுத்த தீவிரமாய் இருக்கின்றனர். ஆனால் தங்களின் பாவ நோயை குணமாக்க வந்த இயேசுவிடம் தங்களை ஒப்புவித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புவதில்லை. கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் பிரதான நோக்கம் நம்முடைய ஆராதனை அல்ல. நாம் மனம் திரும்பி அவர் அருளும் கிருபையினால் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆனால் பாவ மன்னிப்பை பெறாமலே ஆயுள் முழுவதும் தேவனை ஆராதித்து இறுதியில் நரகத்திற்கு செல்லும் பரிதாப கிறிஸ்தவர்கள் ஏராளம். தனிப்பட்ட வாழ்வில் கர்த்தரால் சுத்தம் அடைவதற்கு நம்மை அர்ப்பணிக்காமல் நாம் தேவனை பல விதங்களில் கனப்படுத்தினாலும் அவை யாவும் வீணான பிரயோஜனமற்ற செயல்களே. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.